Hello friends, welcome to RamSource. This is session 5 on managing DB objects. In your learning objectives, creating database and tables and SQL constraints, creating views and indexes, altering the tables, truncating the tables, dropping tables and databases. Initially, how to create a database and a table. Okay, so ஒரு டேட்டாபேஸ் எவ்வளோ முக்கியமான விஷயமோ உங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு ஆர்டிபிஎம்எஸில் முக்கியமான விஷயம் SQL. ஓகே, இந்த SQL இருந்தால் தான் உங்களுக்கு டேட்டாபேஸ்லேருந்து எஃபிஷியண்ட்டாக ரிட்ரைவ் பண்ணவும், ஸ்டோர் பண்ணவும், மாடிஃபை பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்த லாங்குவேஜ் தான் SQL, ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு query வேணும். அந்த query create database name. ஓகே, இதுதான் query. ஸோ create database keyword, database name any variable name, வேரியபிள் நேம் இல்லை, எனி ஐடென்டிஃபையர், உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான், this is how you give a query to create a database. Similarly for table को அதே மாதிரி create table name, but you have to specify the fields. First field column 1 என்ன, அதர் டேட்டா டைப் என்ன, column 2 என்ன, அதர் டேட்டா டைப் என்ன, அந்த மாதிரி n டேட்டா டைப்ஸ்க்கு n காலம்ஸ்க்கும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ this is how you create a database and create a table. ஸோ இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆர்டிபிஎம்எஸில் certain constraints SQL ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னால் கண்டிஷன். ஓகே, சர்டன் கண்டிஷன் எதுக்கு போடுறோம்? சர்டன் திங்ஸை லிமிட் பண்ணுறதுக்காக, கட்டுப்பாடுக்குள்ளே வைக்கிறதுக்காக தான் கண்டிஷன்ஸ் போடுறோம். அதே மாதிரி SQLல டேட்டாபேஸில் எல்லா டேட்டாஸும் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கிறதுக்காக சர்டன் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் SQL நியமித்தாங்க. அது என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட்னு பார்த்தா 6 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்குது. The first constraint is not null, second constraint is default, third is unique, fourth is check, fifth and sixth is primary key and foreign key. So இதுதான் SQL constraints. Initially not null அப்படின்னா என்னென்னா, ஒரு காலமில் நல் வேல்யூஸே இருக்க முடியாது, கண்டிப்பாக ஏதோ ஒரு வேல்யூ இருந்தே ஆகணும், அது நாட் நல். டிஃபால்ட் ஒரு காலமில் டிஃபால்ட்டாக நம்ம ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, பிஃபோர் இன்சர்ட்டிங் எனி டேட்டா டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் திங் இஸ் யூனிக். உங்கள் டேபிளில் இருக்கிற காலமோட வேல்யூஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ தனியாக தெரியணும், அதுதான் யூனிக். The third thing is check. The check is called as எப்படி சொல்கிறது, ஒரு காலம்ஸோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம், பட் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செக் ஒரு காலமோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் in order to create a table. நெக்ஸ்ட் ப்ரைமரி கீ உங்களுக்கே தெரியும், இது ஒரு ரோ யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சிமிலர்லி ஃபாரின் கீ ஒரு ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி, அதாவது ஒரு பிரிட்ஜ் ஏற்படுத்தி கொடுக்கும் ப்ரைமரி கீ டேபிளுக்கும் ஃபாரின் கீ டேபிளுக்கும். This is how SQL constraints work. For example, see, create table employee underscore tbl table name. So உள்ள இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். field name, data type with values and constraints ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. நாட் நல்லா ப்ரைமரி கீயா யூனிக் கீயான்னு எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. This is how you create a table. ஓகே, constraints இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலி ப்ரைமரி கீ எம்ப்ளாயி ஐடிக்கு இருக்கும். ஓகே, இட் இஸ் நாட் நல் இன் நேச்சர். ப்ரைமரி கீ கொடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் நாட் நல். ஓகே, கண்டிப்பாக வேல்யூ கொடுத்தே ஆகணும். பட் யூனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நிறைய ஃபோன் நம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ இட் இஸ் யூனிக் இன் நேச்சர். ஓகே, ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான் இருக்கணும், அட் இஸ் ப்ரைமரி கீ. பட் ஒரு ஆளுக்கு நிறைய ஃபோன் நம்பர் இருக்கலாம், தட் இஸ் யூனிக். பட் ஒவ்வொரு ஃபோன் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதுதான் மேட்டர். புரியுதா? ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டஃப் இஸ் எம்ப்ளாயி pay_tbl. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் என்னென்னா ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்
எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் பே அண்டர்ஸ்கோர் டிபிஎல்ல இருக்கிற இந்த இஎம்பி அண்டர்ஸ்கோர் ஐடிக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுது. எதை ரெஃபரன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் டிபிஎல்லை ரெஃபரன்ஸ் பண்ணுது. இப்படி ரெஃபரன்ஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற இஎம்பி அண்டர்ஸ்கோர் ஐடியும் இதில் இருக்கிற இஎம்பி அண்டர்ஸ்கோர் ஐடியும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குது. அதாவது என்னோடய என்ட்ரிஸ் ஃபுல்லாமே உன்னோட என்ட்ரிஸ்க்கும் மேட்ச் ஆகும். ஸோ உன்னோட டேபிளே எல்லாத்தையும் வச்சுக்காத, என் டேபிளுக்கு கொஞ்சம் கொடு. நம்ம 2 பேருக்கும் ஒரு ரெஃபரன்சஸ் மூலமாக இந்த நம்ம 2 பேருக்கும் இந்த ஐடி மூலமாக நம்ம அதை தொடர்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா constraint is a keyword, emp underscore id underscore fk வந்து இந்த foreign key ஓட நேம். ஓகே, foreign key is a keyword. நெக்ஸ்ட் emp underscore id வந்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும். என்னென்னா வந்து ஃபாரின் கீ டேபிளோட ஐடியை ஃபஸ்ட்டு கொடுக்கணுமா இல்லை ப்ரைமரி கீ டேபிளோட ஐடியை ஃபஸ்ட்டு கொடுக்கணுமா அப்படின்ட்டு. பிரச்சனையே வேணாம், ஃபாரின் கீ டேபிளோட ஐடியை ஃபஸ்ட்டு கொடுங்க. ஓகே, ஃபாரின் கீ ப்ராக்கெட்குள்ளே இந்த ஐடி இப்போ emp underscore id ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அதை கொடுங்க. ரெஃபரன்சஸ் இஸ் அ கீவேர்ட். எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் டிபிஎல் வந்து ப்ரைமரி கீ டேபிள், அதோட ஏஎம்பி அண்டர்ஸ்கோர் ஐடியை வந்து அது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்ன தெரிய வருதுன்னா ஒரு ஃபாரின் கீ டேபிள் வந்து ஓட ரெஃபரன்ஸ் வந்து ப்ரைமரி கீ டேபிளில் இருக்குது. அதே மாதிரி ப்ரைமரி கீயோட ரெஃபரன்ஸ் வந்து ஃபாரின் கீ டேபிளில் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் பார்த்தாலும் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ப்ரைமரி கீ டேபிளுக்கு ஃபாரின் கீ டேபிளுக்கு. அதான் இங்கே சொல்கிறாங்க. The next stuff is a constraint called check. நம்ம சொன்னோம் இல்லையா, செக்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். அந்த செக்குங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, சிமிலர்லி இப்போது இந்த டேபிளில் வந்து சர்டன் ஃபீல்ட்ஸுக்கு வந்து சர்டன் வேல்யூஸ் இருந்தால் மட்டுமே உங்களால் டேபிள் க்ரியேட் பண்ண முடியும், வேல்யூஸ் என்டர் பண்ண முடியும் இந்த டேபிள்குள்ளே. அந்த மாதிரி கூட நீங்கள் கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுங்கிற கீயை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, கீவேர்டை. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல CHA அண்டர்ஸ்கோர் EMP அண்டர்ஸ்கோர் ஜிப்பும் வந்து ஒரு நேம், கன்ஸ்ட்ரெயின்ட் நேம், செக் கன்ஸ்ட்ரெயின்ட் நேம். ஸோ இப்போ EMP அண்டர்ஸ்கோர் ஜிப் ஈக்குவல்ஸ் 46234 இந்த ஐடி இருந்தால், இந்த நம்பர் இருந்தால் மட்டுமே ஓகே உங்களால் வந்து வேல்யூஸ் வந்து இந்த எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் டிபிஎல்ல இன்சர்ட் பண்ண முடியும், இல்லைனா இன்சர்ட் பண்ண முடியாது. ஓகே, இது இந்த மாதிரி நிறையா கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்குது, நிறைய வேஸில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் டேபிளில் டேட்டாஸை. ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து தியரட்டிக்கலாக பார்த்தோம். ஸோ வை டோன்ட் வி அப்ளை அவர் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இன்சைட். ஸோ அதனால் நான் வந்து SQL சர்வர் 2008 மூலமாக உங்களுக்கு கற்றுத்தரேன். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த SQL சர்வர் 2008 மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் எல்லாமே GUIயில் அவங்களே கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொரி எழுதி தான் பண்ணணும்னு இல்லை, டைரெக்டாக போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நியூ டேட்டாபேஸ் இருக்குது, நியூ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ்க்குள்ளே போயிட்டு டேபிள்ஸ்குள்ளே போயிட்டு புது டேபிள் கூட ரைட் கிளிக் பண்ணி நியூ டேபிள் கொடுத்து கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ரைமரி கீ செட் பண்ணிக்கலாம், எந்த கீ செட் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு டைம் செட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து என்னை பொறுத்த வரையும் ஒரு அன்ஹைஜீனிக் மெத்தட்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் மை சஜஷன். ஸோ ஐ ப்ரிஃபர் டு ரைட் அ query. ஓகே, ஸோ query எழுத தான் நம்மளோட நாலேஜ் மறக்காது, இந்த queries மறக்காது. ஸோ ஐ ப்ரிஃபர் ரைட்டிங் queries. I hope so. If you want to gain better knowledge in SQL, please write queries. Okay, so நம்ம query எழுதியே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இப்போ query எழுதணும்னு வச்சுக்கோங்க, create database, okay, something rs. ஸோ இப்படி கொடுத்துட்டு want to execute it. Fine. ஸோ உங்கள் டேட்டாபேஸ் create ஆகிடுச்சு. ஸோ now இதை எடுத்தோடனே தெரியாது. ஸோ you just refresh it. Okay, now you got it, rs. This is your database. ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே you are going to, பட் அதுக்கு முன்னால் நீங்கள் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண உடனே இந்த இடத்துல rs உங்கள் டேட்டாபேஸ் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு கொரி எழுத ஆரம்பிங்க. பிகாஸ் நீங்கள் இங்கே என்ன கொரி எழுதுறீங்களோ அது என்ன இங்கே சர்ச் இன்ஜின் இருக்கோ, இந்த டேட்டாபேஸ் இருக்கோ, அந்த டேட்டாபேஸ்க்கு தான் ரெப்ளிகேட் பண்ணணும். ஓகே, நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இங்கே என்ன டேட்டாபேஸ் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கணும் அந்த டேட்டாபேஸில் இருந்தால் மட்டுமே ரெப்ளிகேட் பண்ணணும், இல்லைனா பண்ணாது. ஸோ அதனால் ஆர்எஸ்ங்கிற நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே இப்போ புதுசாக ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னா, க்ரியேட்
table. Okay, we'll take the same example, employee underscore tbl eid integer, it's not null. Okay, so it can be a primary key. Okay, primary key கொடுத்தாச்சு. Next the name that had ஒரு 20 கொடுத்துக்கிறேன். Okay, so 20 and I think so it's enough. So we'll execute. Fine, super execute ஆயிடுச்சு. ஒரு வாட்டி refresh பண்ணிக்கோங்க. refresh பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா you will find it, employee underscore tbl. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது இதில் கண்டிஷன்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஓகே, இது நாட் நல்லா இருக்கணும், ப்ரைமரி கீயாக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமரி கீக்கும் யூனிக் கீக்கும் ஒரு வித்தியாசம் சொன்னேன். என்ன வித்தியாசம்? ப்ரைமரி கீ வந்து நாட் நல்லா தான் இருக்கணும். ஓகே, நல்லா இருக்க முடியாது. பட் யூனிக் கீ வந்து நாட் நல்லாவும் இருக்கலாம், நல்லாவும் இருக்கலாம். ஓகே, அதுதான் யூனிக் கீக்கும் ப்ரைமரி கீக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, அது நான் லாஸ்ட் செஷனே சொல்லியிருக்கேன், பட் இங்கே திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இதில் இருக்கிற எல்லா queries-யும் யூ ஆல்சோ ப்ளீஸ் ட்ரை இட். ஓகே, இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். ஓகே, ஸோ ஃபார் டைம் பீயிங் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, இந்த டேபிள். ஸோ இதே மாதிரி நான் டேபிள் க்ரியேட் பண்ணி ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, I hope so understood it. And we'll move on to the next slide. Next one is how to create a view. View எப்படி create பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it's a virtual table. View அப்படின்னா என்னென்னா, இது ஒரு virtual table. அது வந்து உங்கள் டேட்டா பேஸு நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணதோட ரெப்ளிகேட் ஆகாது. ஐ மீன் தட் இப்போ விர்ச்சுவல் டேபிள்னால் வந்து வியூக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு டேபிள். அதில் எந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணாலும் ஒரிஜினலாக ஃபிசிக்கலாக இருக்கிற டேட்டா பேஸில் இருக்கிற டேபிளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. Okay, so it will be separate enough. So data contained in a view generated dynamically from the SQL tables. Okay, and it does not physically exist in the view. Okay, so view வேற உங்கள் டேபிள் வேறு, ஃபிசிக்கல் டேபிள் வேறு. ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் டேபிள் என்ன காட்ட விரும்புகிறீங்களோ அது வியூ மூலமாக நீங்கள் காட்டிக்கலாம். இட்ஸ் எக்ஸாம்பிள் டு அலைஸ் நேம். ஓகே, உங்கள் டேபிள் கூப்பிடுறது போல் இந்த வியூ நேமை வச்சு கூப்பிட்டாலே உங்கள் டேபிள் கால் ஆகிடும், என்ன கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணி கால் பண்ணுறீங்க. பட் கிரியேட் வியூ யுவர் வியூ நேம் ஆஸ் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இன்சர்ட், கிரியேட், டெலீட், ட்ராப், எந்த வியூ வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் தட் பர்டிகுலர் query or table name, you can use this view name as your representative name. Okay, for example நம்ம அதை வந்து கிரியேட் பண்ணோம். இனிஷியலி இதில் பார்த்துங்க RS தான் இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ கிரியேட் view name is view RS. Okay, view RS and as select star from employee underscore tbl. Okay, so that's it. SQL server பொறுத்தவரைக்கும் நீங்கள் செமிகோலன் கொடுக்கலாம், கொடுக்காமே இருக்கலாம், it's your wish. So the commands completed successfully. So viewஸில் போய் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இது இருக்குது dbo.view underscore rs. So here you find it. So this is how you create views. So இப்போ நீங்கள் select star from view name என்ன, view underscore rs இல்லையா. இப்போ இதை கால் பண்ணிங்கனாலே அந்த employee underscore tbl table கால் ஆகும். பாருங்கள், eid ename. How this is possible? Because of views. So it create an alias name. So I hope you understood this. We'll move on to the next slide. Next slide is creating indexes. So what is an index? Index வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டேபிள்ஸில் இருக்கிற டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு, குயிக்கராக ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ இண்டெக்ஸில் ரெண்டு வகை இருக்குது, கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் அண்ட் நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ். கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஆர்டராக ஸ்டோர் பண்ணிட்டு வரும். ஓகே,
ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ஷனரி மாதிரி ஆர்டராக ஸ்டோர் பண்ணிட்டு வரும். பட் ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு கிளஸ்டர் இண்டெக்ஸ் மட்டும்தான் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். பட் இஃப் தட் டேபிள் ஹேஸ் அ ப்ரைமரி கீ, அந்த டேபிளுக்கு ஒரு ப்ரைமரி கீ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி இருந்தீங்கன்னா அந்த டேபிளில் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ண முடியாது. சிமிலர்லி நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் வந்து it is just opposite to your clustered index, that is there is no ordered storage, it is default in nature. Okay, next one is up to 999 non clustered index or table can be created. Okay, 999 the table create பண்ணிக்கலாம் நீங்க non clustered index இருக்கட்டும் table இருக்கட்டும். Okay, so இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். So create எல்லாத்துக்கும் queries பார்த்துக்கோங்க. create index id x underscore rs on employee underscore tbl. ஸோ எந்த ஃபீல்டுக்கு நீங்கள் இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க, ஐ எம் கோயிங் டு க்ரியேட் ஃபார் த எம்ப்ளாயி ஐடி. ஃபைன். ஸோ அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு ஸோ when you click execute, your command is executed. ஸோ இந்த டேபிள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இல்லை இண்டெக்ஸஸ்னு ஒரு காலம் இருக்கும். இப்போ இந்த இண்டெக்ஸஸ் காலமில் பாருங்கள் idx underscore rs, it is non-unique and non-clustered சொல்லியிருக்கா. it is non-unique, யூனிக் கிடையாது, and it is non-clustered. சரி, clustered index எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல clustered அப்படின்னு ஒரு கொடுத்துட்டு rs1 just change the name because it may replicate. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. cannot create more than one clustered index on a table. ஸோ ஆல்ரெடி ஒரு clustered index create ஆயிடுச்சு. எங்கே அப்படின்னா நம்ம primary key கொடுக்கும்போது clustered index create ஆயிடுச்சு. ஸோ can't create another clustered index. This is what I said. ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு clustered index தான் இருக்க முடியும். ஸோ in order to show that I just give an example. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆல்டரிங் டேபிள்ஸ். ஓகே, ஸோ ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் இந்த டேபிள் ஆல்ட்ரேஷன். ஸோ இதோட query அப்படின்னு பார்த்தீங்கன்னா alter table name. ஓகே, அண்ட் the alter specification is anything, ஆட் பண்ணலாம் அல்லது மாடிஃபை பண்ணலாம் அல்லது ட்ராப் பண்ணலாம். ஒரு காலம் ஆட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம் இல்லை டெலிட் பண்ணலாம். ஸோ ஆட் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஆட் காலம் நேம் அண்ட் டேட்டா டைப். ஒரு டேபிளில் காலம் ஆட் பண்ணுறதுனா அல்லது இருக்கிற காலமாக நீங்கள் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காலமுக்கு நியூ டேட்டா டைப் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா SQL சர்வரை பொறுத்த வரையும் ஆல்டர் காலம்னு கொடுக்குறோம். ஓகே, ஆரக்கிளில் வந்துட்டிங்கன்னா அது வேறு மாதிரி மாடிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க ஆரக்கிளில். பட் SQL சர்வரில் ஆல்டர் காலம்னு சொன்னோம், மாடிஃபை கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஸோ யூ ஆர் ஸ்பெசிஃபைங் த நியூ டேட்டா டைப். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் ட்ராப் காலம். ஸோ இன் ஆர்டர் டு இப்போ ஒரு காலம் வேண்டாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்டர் டேபிள் நேம், ட்ராப் காலம், எந்த காலம் அந்த காலம் நேமை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஸோ நம்ம டேட்டாபேஸ் RSல இருக்குது, நோ ப்ராப்ளம். ஸோ ஐம் கோயிங் டு ஆல்டர் table name is employee underscore tbl, add, okay, I'm going to add zip code. Okay, zip code is integer. One more thing, in SQL server integer க்கு வந்து parameters கொடுத்தீங்கன்னா எரர் காட்டும். ஸோ இன்டீஜருக்கு வந்து உங்கள் பேராமீட்டர்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் இன்டீஜர் டைப் பண்ணலாம் இல்லை இன்டர் டைப் பண்ணலாம். ஸோ zip integer, that's it. So நம்ம காலம் டேட்டா டைப்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் யூ எக்ஸிக்யூட் இட் அண்ட் யுவர் கமாண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட். ஸோ இப்போ காலம்ஸில் போய் பாருங்கள், ஜிப் எக்ஸ்ட்ராவாக ஒருத்தர் ஆட் ஆயிருக்காரு. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது இப்போ இதை ட்ராப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்சோ ட்ராப். ஓகே, யூ கேன் ஆல்சோ ஆல்டர் இட். இப்போ ஆல்டர் பண்ணி பார்ப்போம். alter column, okay, zip
as var. ஓகே, ஸோ இப்போது இதை இப்போ பண்ணிச்சிங்கனாலும் பண்ணலாம். ஸோ இது இங்கே ரெப்ளிகேட் ஆகலை. ஸோ அகெயின் இது ரெஃப்ரெஷ் இட், பாருங்கள் var மாறிடுச்சு. ஸோ இப்படி நீங்கள் பண்ணலாம். அல்லது எனக்கு இந்த காலமே வேண்டாங்க, நான் டெலீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ட்ராப் காலம் டேட்டா டைப் வேண்டாம். ஓகே, ட்ராப் காலம் நேம் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட். திருப்பி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் இட், காலம்ஸில் வச்சு அப்படி ரெஃப்ரெஷ்னு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுது. பாருங்கள் 2 ஃபீல்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு த ஆல்டர் டேபிள்ஸ் ஒர்க். உள்ளே இருக்கிற டேபிளை மாடிஃபை பண்ணோம், உள்ளே இருக்கிற டேபிளில் இருக்கிற காலம்ஸை மாடிஃபை பண்ணோம், ஆல்டர்னேட்டிவ் டேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் ட்ரங்கேட்டிங் த டேபிள். உள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள்குள்ளே ஏதாவது டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ரங்கேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரங்கேட் டேபிள் நேம் கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற டேட்டா மட்டும் வெளில போகும். ட்ராப் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக வேல்யூ ஃபுல்லாக போயிடும், டேபிளாக இருக்கட்டும் டேட்டா பேஸாக இருக்கட்டும். ஸோ ட்ரங்கேட்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு பெட்டிக்குள்ளே சாமான்லாம் வச்சுருக்கோம், அது ஃபுல் டேட்டா பேஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சாமானை மட்டும் வெளில எடுத்துகிட்டு வெறும் பொட்டியை வச்சா அது ட்ரங்கேட்டட் டேட்டா பேஸ். புரியுதா? உள்ளே இருக்கிற சாமான்லாம் தூக்கிட்டு வெறும் பொட்டியை மட்டும் வச்சுருக்கோம், பொட்டி இருக்குது ஆனால் உள்ள சாமான் இல்லை, அது ட்ரங்கேட். பொட்டியே தூக்கிட்டோம் அப்படின்னா அது ட்ராப். ஓகே, இதான் ட்ரங்கேட்டுக்கும் ட்ராப்புக்கும் உள்ள வித்தியாசம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இதே மாதிரி நீங்கள் queries அதுலேயே எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். சின்ஸ் ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், I'm going to end this session. So fine, we came to the end of the session, and next session நம்ம டேட்டா எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். Until then, thank you, thanks a lot.